அதிகாரி சகாயம் சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். சொத்து எனவே அதிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே எங்கோ ஒரு மாவட்டத்தில் அல்லது எங்கோ ஒரு இடத்தில் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது என்று சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த உணர்வு அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வர வேண்டும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாப்பது ஏதோ ஒரு அரசு அலுவலர்களுடைய கடமை அல்லது அரசியல் தலைவர்களுடைய கடமை என்றெல்லாம் எண்ணாமல் அது நம்முடைய சொத்து, சமூகத்தினுடைய சொத்து என்கிற அளவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த இயற்கை வளம் சுரண்டப்படுகிற பொழுது, சூறையாடப்படுகிற பொழுது கோபம் வர வேண்டும். இந்த கோபம்தான் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நெடிய போராட்டத்தினுடைய தொடக்கம் என்று கருதுகிறேன். எனவே எனக்கு அத்தகைய கோபம் இருக்கிறது, உங்களுக்கும் அத்தகைய கோபம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக ஒவ்வொருவரும் இருக்க முடியும். ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் கூட நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு உங்களுடைய நேர்மையான பணியாற்றலால் பங்களிப்பால் நிச்சயமாக இருக்க முடியும். எனவே என்னளவில் நான் சிறிய அளவில் என்னுடைய பணியை நான் முழுக்க நேர்மையாக செய்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சொன்னதைப் போல இந்த கனிம வளங்கள் எல்லாம் நம்முடைய சொத்து, அதை பாதுகாப்பதற்கான ஒரு எளிய முயற்சியை செய்திருக்கிறேன். எனவே என்னளவில் நான் தூய்மையாக நேர்மையாக இருந்து ஒரு சிறிய தாக்கத்தை இளைஞர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த தாக்கத்தை நம்முடைய மருத்துவரும் ஏற்படுத்த முடியும், உங்களாலும் ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன்.